காலத்துல நேற்றுக்கு ஒரு தம்பி நம்முடைய கட்சியை சேர்ந்தவர் திரு பிரபாகரன் அவர் பைக்ல ஆர்எஸ் மங்கலத்தை ஒட்டி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, அந்த ஊர் சைடு வண்டியில சும்மா தள்ளு வண்டி மாதிரி வண்டியில பொம்பளைய தண்ணி எடுத்து குளத்தை தள்ளிட்டு வருவாங்க. அது தள்ளிட்டு வரும்போது ஒரு அம்மா வானுங்கிற அம்மா அந்த இந்த வண்டி மேல தள்ளிட்டு இடிச்சிடாங்க. இடிச்சோன்னா இவரு வண்டியை நிப்பாட்டி ஏமா அப்புறம் அவரை தூக்கி விட்டு இவரு கீழே இருந்து கூட தூக்கி விட்டு ஏமா போய் இடிச்சு போய் பார்த்து போமா சொல்லியிருக்காரு. இப்பதான் நடந்தது சம்பவம். அந்த 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 பொம்பளையோடைய புருஷன், மயன், மச்சான், மாமன் சொல்லி 6 பேர் சேர்ந்து அந்த பையனை அடின்னு அடிச்சு குளத்தை தூக்கி போட்டு மிதிச்சு கட்ட கம்பரை அடிச்சு கூர்மையான ஆயங்க எடுத்து குத்திக்கிட்டு தலையில அடிச்சு பிளட் ஆகி ஆள் அன்கான்ஸ் போய் சாகக்கூடிய சூழ்நிலை ஆகிட்டாப்புல. ஆன பிறகு அந்த பையனை ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு போயிருக்கு. ஏத்தி போய் ராமநாதன் சேர்க்கிறாங்க. சேர்த்த பிறகு என்ன ஆச்சுனாக்க பார்க்க முடியலைங்க. ஒன்னு டிச்சார்ஜ் பண்ணி ராஜாஜிக்கு அனுப்புறாங்க. மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு வராங்க. இங்க சேர்த்து 2 மணி நேரத்துல ஆள் டெட் ஆகி போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாயை ரோட்ல போய் அடிச்சா கூட குறுக்காசு கேஸ் போட்டு தூக்கி உள்ள வைக்கிறாங்க. மனுஷனை போய் அடிச்சு கொண்டிருக்கேன் 6 பேரு. இது சம்பந்தமாக இன்ஸ்பெக்டர் கண்டிப்பான முறையில கண்டிப்பா கேஸ் பதிவு பண்ணி நாளை காலையிலக்குள்ள 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அவருடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு எஸ்பி இன்ஸ்பெக்டர் சரவண பாண்டியனுடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக உங்களுடைய போராட்டத்தை ஒத்தி வைத்து விட்டு பாடியை இன்னைக்கு அனுப்பி விட்டுருக்கோம். இது சம்பந்தமா டிஎன்ஐட்டையும் மதுரை ஆரம்பத்தையும் நியாயமான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சமர்ப்பிக்க வேண்டும் மனு கொடுத்திருக்கோம். இது எங்கு தவறு நடந்தாலும் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள். நாங்க மிகப்பெரிய போராட்டத்தை மதுரை எடுத்து செய்வோம். இது மூலமா தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஆட்சி நடக்குது? போலீஸ் துறையை கையில வச்சு சிஎம் தான் தலையிலே போலீஸ் துறைக்கு ஆர்டர் போடணும். நாங்க பொதுமக்கள் ஒரு கட்சி ஒருத்தர் ஆளுங்கட்சி நீங்க நாங்க சொல்லி என்ன நடக்க போகுது? நீங்க உங்களுடைய பார்வையை கொண்டு வரோம். இது இப்படியே தொடர்ந்து கொண்டு இருந்தாக்க சிஎம்க்கு மனு கொடுப்போம். சிஎம் மூலமா நடவடிக்கை சொல்லுவோம். ரொம்ப ஃபைட் அடிச்சுட்டு நீங்க பண்ணாம விட்டீங்க. அது ரொம்ப இல்ல ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம விசாரிச்சு எடுத்தவங்க விட்டணும். அது உறுதியாச்சுன்னா நீங்க 3 பேர் சொன்னீங்களா, நான் 6 பேரையுமே அரெஸ்ட் பண்ணுவீங்க. இப்ப அடிப்படை இதுதானே பெருசு. இப்ப இறந்திருக்கிறது தானே பெருசு. உயிரோட சரிங்களா? எங்க வேலை முடிஞ்சு நீங்க அவங்களை ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு, இவர் அடிப்பட்ட கேஸ் இருக்கு, என்னங்கிறத விசாரிச்சு ரிமாண்ட் பண்றதுக்கு என்ன வழி பண்ணுங்க. அந்த உங்க மேல உள்ள நம்பிக்கையில நாங்க பரிபூர்ணமா நம்பி நடவடிக்கை சரியான நடவடிக்கை.